அன்பு, அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்? அது தெரியல சார், நேர்ல போனா தான் தெரியும். சரி, நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு எனக்கு என்ன ஏதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா கேளுங்க. ஓகே சார். டேய் நில்லு சார். நீங்க அவனை எவ்வளவு தூரம் வேணாலும் நம்பிக்கோங்க சார். ஆனா எனக்கு இவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல சார். நிஜமாவே அவன் அம்மாவுக்கு பிரச்சனை தானே நிரூபிச்சுட்டு போக சொல்லுங்க சார். கருணாகரன், நானே பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? சார், நீங்க இந்த கம்பெனியோட எம்டி சார். நீங்க சொன்னா நான் கேட்கணும் சார். அதே மாதிரி நான் இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட். இவன் சூப்பர்வைசர். நான் சொன்னா இவன் கேட்கணும் சார். இல்ல என் பேச்ச மீறி இவனை அனுப்பி விட்டீங்கன்னா நான் தில்லைராஜன் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு என் வேலையை இம்மிடியட்டா ரிசைன் பண்ணிடுறேன் சார். கருணாகரன், வேற வழி இல்ல சார். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் சந்தேகத்தை தீர்க்க சொல்லுங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? இவன் அம்மாவுக்கோ இல்ல யாருக்கோ போன் பண்ணி விசாரிங்க. அவங்க நிஜமாவே அன்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இதுக்கப்புறம் இவன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் சார். போதுமா? அவ்வளவுதானே? நானே கால் பண்றேன். சார் சார், என்ன சார், அவர் தான் சந்தேகப்படுறாருன்னா நீங்களும் ஃபோன் பண்றீங்களே சார்? அன்பு, ரிலாக்ஸ். நான் கருணாகரன் சொன்னதுக்காக சந்தேகப்பட்டெல்லாம் கால் பண்ணல. கடைசியா கருணாகரன் என்ன வார்த்தை சொன்னாருன்னு கேட்டல. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இனிமே உன்னை எந்த விஷயத்திலையும் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல கருணாகரன்? ஆமா சார். அதுக்காக தான் கால் பண்றேன்.